இந்த அரவக்குறிச்சி பிஜேபி வந்து சோஷியல் மீடியால போட்டிருக்காங்க சார். வானதி பொய் சொல்கிறார் அண்ணாமலை தனியா கட்சி ஆரம்பிக்க போறான்ற மாதிரி கருத்துக்கள் உருவாக்குறது. விட்டா எடப்பாடி தாவேகா போயிருப்பார். ஒன்ஸ் தாவேகா போயிருந்தாருன்னா இவங்க டக்கர் அடிச்சாலும் ஒன்றும் நடந்திருக்காது. ஆனா அண்ணாமலையுடைய செயல்கள் எல்லாம் திமுக வாழ வைக்கிற செயல்கள் தான் இருந்தது. அந்த ஓபிஎஸ் திணிச்சதே பிஜேபி. 1 கோடி டெபாசிட் குடுத்துருக்காங்களா? 1 கோடி 2 கோடி டெபாசிட். அப்ப அந்த மாதிரி வாங்குறதெல்லாம் இவங்களுக்கு கவர்மெண்ட் சம்பளம், டிஏ, மண்ணாங்கட்டி எல்லாம் கொடுத்து வேலை செய்ய சொன்னா உங்கள் விஜய் உங்கள் விஜய் இவங்க 2000 ஓட்டு பிரிக்கிறாங்க வச்சுக்கோங்க. அவர் 20,000 ஓட்டு திமுக ஓட்டை பிரிச்சா சிபிஎம் அந்த திமுககாரங்களும் வெக்கப்படுவாங்க. துரைமுருகன் சொல்லுவாராங்க, அதோட நம்ம தலைமை கழக பேச்சாளர் வந்துட்டாருன்னு. மாற்றங்கள் ஸ்டாலின் வரும். சொல்லியிருப்பாரு, எதிர்கட்சியா போய் உட்கார்ற மாதிரி இருக்கும், எனக்கு துணையா வந்துருங்கன்னு. நியூஸ்பெக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். பிரைம் மினிஸ்டர் கோவை வந்திருக்காரு. அப்ப அவரை ரிசீவ் பண்ண போன ஆட்கள்ல அண்ணாமலை அவர்கள் இல்ல. ஏன் அவர் இல்ல அப்படின்னு வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் கிட்ட நிருபர்கள் கேட்ட பொழுது அவரோட பேர் வந்து பட்டியல்ல இருந்தது, ஆனா அவர் தான் வரல, நான் பேசும்போது கேட்கறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த லிஸ்ட்ல பேர் இருந்ததா இல்லையாங்கிறதே ஒரு சர்ச்சையா போயிட்டு இருக்கு. இது என்ன சார், ஏன் அண்ணாமலை அவர்கள் அங்க வரல? அண்ணாமலை பெயர் லிஸ்ட்ல இல்லை என்பதுதான் உண்மை. அந்த புரோட்டோகால் லிஸ்ட்டு ஒன்று வரும். அது பிஎம் வராருன்னா யார் யார் பிஎம்ஐ சந்திக்கணுன்ற லிஸ்ட்டு. அதில் டாக்டர் எல் முருகன், வானதி சீனிவாசன், நயனா நாகேந்திரன், எஸ்பி வேலுமணி, பிஆர்ஜி அருண்குமார், சண்முகவேலு. அவர் சண்முகவேலுன்றவர் அமமுகவுடைய முன்னாள் அமைச்சர் இதுன்னு நினைக்கிறேன், வேட்பாளர் அந்த தொகுதி அந்த பக்கத்தில் உள்ள பாரிவேந்தர், கிருஷ்ணமூர்த்தி, கேஎஸ் ராஜேஸ்வரன், சுந்தர், செல்லமுத்து, கனக சபாபதி, ஏபி முருகானந்தம், எஸ்ஆர் சேகர், நந்தகுமார், ரமேஷ்குமார், சந்திரசேகர், கரு மாரிமுத்து, சதீஷ்குமார், இவங்க தான் இருந்திருக்காங்க இந்த பிரதமர் இதில். இல்லை எங்கேயுமே அண்ணாமலை இல்லையே. நம்மளை பேர் இல்லை. அரவக்குறிச்சி பிஜேபி வந்து சோஷியல் மீடியால போட்டிருக்காங்க சார். வானதி பொய் சொல்கிறார் அப்படின்னே போட்டுட்டாங்க. வானதிக்கு என்ன, வானதி இன்னைக்கு எல்லாம் நீங்கள் மறந்துட்டு இருப்பீங்க. நாங்களாம் எங்களுக்கெல்லாம் தெரியும் என்னன்னு ஏதாவது பேசுவாங்க இந்த இதிலெல்லாம், டிபேட்லலாம். இப்போ டிபேட்லாம் குறைச்சிட்டாங்கல்ல. அதனால் அண்ணாமலையே வந்து அந்த புரோட்டோக்கால்லே இல்லை. அதனால் அண்ணாமலை வரல. ஏன் ஒதுக்குறாங்க சார்? ஏன் ஒதுக்குறாங்கன்னா அவங்க கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா தொடர்ச்சியாக இந்த கூட்டணி வர்றதுக்கு முன்னாடி இருந்த அண்ணாமலை பிரச்சனை பல தடவை பேசியிருக்கோம். கூட்டணி வந்த பிறகும் அவர் அதாவது நல்லா பேசுவார், 2 வார்த்தை ட்விஸ்ட் வைப்பார். அந்த ட்விஸ்ட்டு தான் அவங்களுக்கு தேவை, எதிர்கட்சிகளுக்கு, பத்திரிகைகளுக்கு. அப்போ ஒரு பிரச்சனை இருக்குதுன்றதை மறுபடியும் அவரே உருவாக்குவார். அந்த ட்விஸ்ட்டு, அந்த இது மறுபடியும் திடீர்னு வந்து நான் எல்லாம் பண்ணுறேன், ஒர்க் பண்ணுறேன்னுவார். திடீர்னு பார்த்தா வேறு ஏதாவது அதுக்கு விரோதமாக ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பார். அப்போ எனக்கு வந்து என் கட்சி ஜெயிக்கணுன்றதை நான் எதிர்பார்ப்பேன், தனியாக ஜெயிக்கணும் எதிர்பார்ப்பேன், ஒரு மாதிரி சொல்லுவார். அது பார்க்கறதுக்கு நியாயம் மாதிரி தெரியும். ஆனால் கூட்டணி தர்மன்ற வரும்போது அது ஒரு சிக்கலை உருவாக்கும். இன்னொன்று, எதிர்கட்சிகளுக்கு அந்த வார்த்தைகள் பயன்படும். 2வது, நான் ஒரு இது கூட பேசியிருந்தேன், வார் ரூமை ஏன் இப்போ வாங்கினாங்க, கையில் இருந்து வாங்கினாங்க, வார் ரூமை ஏன் கலைச்சிட்டு வராகி கையில் கொடுத்துட்டாங்க அந்த வார் ரூமை. அது சில பேர் பதிவு போட்டிருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா வார் ரூமை கலைச்சா தெரியுமா? எனக்கு தெரிஞ்சதுனால தான் நான் சொல்கிறேன். வார் ரூமு இங்கே அடையாறில் இருக்குது, சிஷ்யா ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது. அதில் ஒருத்தர் இவங்க சார்பில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஒரு கட்டத்தில் இவர்கள் இந்த கூட்டணிக்கு எதிர்ப்பான கருத்துக்கள், அண்ணாமலை தனியாக கட்சி ஆரம்பிக்க போகிறான்ற மாதிரி கருத்துக்கள் உருவாக்குறது, எடப்பாடிக்கு எதிராக கருத்துக்களை பதிவு பண்ணுறது, கூட்டணிக்கு குந்தகம் விளைவிக்கிற மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணுறதுன்றப்போ தொடர்ச்சியாக புகார் போகுது. ஒரு கட்டத்தில் நயினார்லாம் புகார், இதெல்லாம் வந்து நான் சொல்கிறது ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வச்சுக்கலாம். நயினார் தொடர்ச்சியாக புகார் கொடுக்குறாரு, இங்கே நான் தலைவராக இருக்கிறேன், ஆனால் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காரு, ஓவர்டேக் ஒர்க்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறாருல அப்படின்னு. இந்த புகார்களும் 2-3 தடவை அவர்களால் ரிசீவ் பண்ணப்பட்டது. அவர்களை பொறுத்தவரைக்கும் என்னென்னா, கூட்டணி அமைஞ்சிச்சு, ஒரு சின்ன கிணுங்கல் கூட எதிரி கட்சிக்கு யூஸ் ஆகும். அண்ணாமலை ஒரு நாடறிந்த ஒரு லீடர். அப்போ அவர் வந்து எதையாவது பண்ணிட்டாருன்னா அது சிக்கலாகும். இன்னொன்று, அண்ணாமலை திடீர்னு
முறுக்கிக்கிட்டு வெளியே போக முடியாது, போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவ்வளோ சுமைகளை அவர் மேலே ஏற்றி வச்சுக்கிட்டு இருக்காரு. அது அந்த தொண்டர்களுக்கு தெரியாது. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் வந்து வேற முடிவு எடுக்க போறதா அமித்ஷா அவர்கள் கிட்ட தெரிவிச்சதா செய்திகள் வர வேற தொடங்குச்சு. முடிவு எடுக்கிற எதுக்குங்க அமித்ஷா போய் தெரிவிப்பாரு? பர்மிஷன் அமித்ஷா இல்லாம பண்ண முடியாது இல்லையா? ஒன்று தெரிஞ்சுங்க, இவங்களுக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியாது. பிஜேபியில் 2 பெரிய இது, எப்படி ஜெயலலிதா, எப்படி ஒரு எம்ஜிஆர் மாதிரி, இங்கே மோடி அண்டு அமித்ஷா தான். யாராவனா அந்த நிதின் கட்கரிலாம் மூத்த தலைவர் என்னவோ பண்ணி பார்த்தார். இன்னும் ஒரு படி மேலே ஆர்எஸ்எஸ் உடைய டாமினேஷன்லாம் கூட இருந்தது. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும், பாஜகவை பொறுத்த வரைக்கும் இவர்கள் தான். அது சக்ஸஸ் ஃபார்முலா. அதனால் யாராலையும் பெருசாக அது பண்ண முடியல. அதை சக்ஸஸும் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பிரமிச்சு போன விஷயம் ஒடிசா. அது ஒரு எதிர்பார்க்காத இது. கூடயே இருந்தாங்க, இது பண்ணாங்க, அழகாக தட்டி விட்டு ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. அங்கத்தி பாஜக தலைவர் கரெக்டாக முடிவெடுத்தார், நம்ம தனியாக நிற்கணும், இப்படி பண்ணணுன்னு. அதுதான் லீடர்ஷிப் குவாலிட்டி. இவரை வெஸ்ட் பெங்காலில் சுரேந்திர அதிகாரி கொண்டு வந்தாங்க. அவர் அங்கேருந்து வந்தவர் தான், தீதிக்கிட்ட இருந்து வந்தவர் தான். இங்கே அவரை பயன்படுத்தினாங்க. இன்றைக்கி வெஸ்ட் பெங்காலில் 44% இவங்களும் 48% அவங்களும் இருக்காங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷனு எனக்கு பெரிய, அங்கே நான் பெருசாக வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அங்கே வரல, ஒடிசாவில் வந்துட்டாங்க. அங்கே ஏதோ ஒரு சின்ன ஒரு இது, அந்த தீதி வந்து இந்தியாவிலேயே பாஜகவுக்கு பெரிய இதுவாக இருக்குது அவங்க தான். நீங்கள் ஸ்டாலின்லாம் ஒன்றுமே கிடையாது, இவங்க லைட்டாக விட்டுவாங்க, அவங்க பெருசாக விட்டுவாங்க. எஸ்ஐஆர் இவர் எதிர்த்தார், நடைமுறைக்கு வந்தோன்னு தெரிஞ்சுக்கிட்டார், இதில் நம்ம எதுவும் பண்ண முடியாதுன்னு. பீகார் தேர்தலில் எஸ்ஐஆர் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சோன்னே இவர் அப்படியே ஒதுங்கிட்டார். ஆனால் தீதி கோட்டை தூக்கி உதறி அயன் பண்ணி தூக்கி மாட்டிக்கின்னு சுப்ரீம் கோர்ட்லாம் போனாங்க. அதுதான் அவங்க ஏதாவது ஒன்று ஸ்டண்ட் அடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணி போன எலெக்ஷனில் இதாகிடுச்சு. இந்த தடவை எஸ்ஐஆர் பெரிய அளவில் தேர்தல் முடிவை அங்கே மாற்றப் போகிறது. 2வது கவர்னர் ரவி போட்டாங்க. அவர் இந்த என்எஸ்ஏ வரைக்கும் அவர் ஒர்க் பண்ண டெபுட்டி டைரக்டராக இருந்தவர். அவருக்கு இந்த எல்லைப்புற விஷயங்கள், இந்த ஊடுருவல் எல்லாமே அவருக்கு அத்துப்படி. அதனால் இந்த சட்டசபை தேர்தல் வித்தியாசமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு வெஸ்ட் பெங்கால்லையும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள், இந்த இந்த ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அந்த நிலைமைக்கு ஏற்ற மாதிரி இயங்கிறது, இதிலலாம் அவங்க எக்ஸ்பர்ட்டு. தமிழ்நாட்டில் இறங்கி வந்து கூட்டணி வச்சாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா விட்டா எடப்பாடி தாவேகா போயிருப்பார். ஒன்ஸ் தாவேகா போயிருந்தாருன்னா இவங்க டக்கர் அடித்தாலும் ஒன்றும் நடந்திருக்காது. 2 பேரும் சேர்ந்து மதவரி போய் பிஜேபின்னு தமிழ்நாட்டிலே நுழைய விடாமல் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அழகாக புத்திசாலித்தனமாக முடிவெடுத்து பேச்சுவார்த்தை அங்கே லைட்டாக ஆரம்பிக்குது. அவங்க தான் சரியில்லை, இவர் ரெடியாக இருக்கார் அப்படின்றப்ப தான் டக்குன்னு கூப்பிட்டு பேசி முடிச்சிட்டாங்க. அதனால் அப்போ வாராது வந்த மாமணி மாதிரி அந்த கூட்டணி வருது. அப்போ இந்த சூழ்நிலையே புரியாமல், ஒன்று திமுக ஆதரவு நிலைப்பாடு, ஓபிஎஸ் என்ன பேச்சு பேசினார், எங்கே இருக்கார்? செங்கோட்டையன் என்ன பேச்சு பேசினார், எங்கே இருக்கார்? இவர்கள் எல்லோருமே ஏடிஎம்கே வரக்கூடாதுன்றதுல உறுதியாக இருக்காங்க. அதை அவங்களுக்கு என்ன நியாயப்படுத்துகிறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி. சேம் இதே தான் அண்ணாமலை. அண்ணாமலையுடைய பாஜக மேலே இருக்கிற அவருடைய பற்றை நீங்கள் வந்து குறைச்சலாம் மதிப்பிட முடியாது. அது அதிகம். பாஜகவை நல்லா கொண்டு போய் சேர்த்தாரா? மறுக்கவே முடியாது. மற்ற எந்த தலைவரோட இவர் கொண்டு போய் சேர்த்தார். ஆனால் ஓவரால் டோட்டலாக பாஜகவுக்கு இங்கே ஒரு 10 எம்பி சீட்டு வேணும், ஒரு ஒடிசாவில் பாஜக தலைவர் பண்ண மாதிரி இங்கே பண்ணாரா அப்படின்னா ஃபெயிலியர். இந்த டிப்ளமசி இல்லைங்கிறது நம்ம ஒரு தலைவருக்கு அது ரொம்ப முக்கியம். நீண்ட கால செயல் திட்டம், விட்டு கொடுத்து ஜெயிப்பது, சில இடங்களை மறப்போம் மன்னிப்போம், சில இடங்களில் நமது எண்ணத்தை ஓரங்கட்டி வைத்து விட்டு பொதுவான எண்ணத்துக்கு போகிறது. சரி, இப்போ நீங்கள் மேற்கு வங்கம்னு சொன்னதால ஒரு விஷயம் இது ரிலேட்டடாக கேட்குறேன். மேற்கு வங்கத்தில் அதிகாரிகள் நிறைய பேரை தலைக்கீழே மாற்றிருக்காங்க தேர்தலை ஒட்டி அப்படின்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டில் அந்த மாதிரி பெருசாக மாற்றம் எதுவும் வரல. என்ன காமெடினா, பாஜக ஏதோ திமுகவோட கைகோத்துட்டு செயல்படுற மாதிரியே தோற்றம் எல்லாருக்குமே வருது. இல்லை, அது தோற்றம் இல்லை, நான் இது ஏன் அப்படின்றது அதுதான் புரியாத புதிர். நீங்கள் பறக்கும் படை நேற்று கூட ஒரு இடத்துல வாகன சோதனை பார்த்து நிறுத்துறாங்க, செக் பண்ணுறாங்க. கார்லேருந்து இறங்குறவங்க இறங்காதீங்க, அப்படியே காருக்குள்ளே உட்காந்துங்கன்னு டிக்கி மட்டும் திறந்து காமிச்சு அமுச்சு விட்றாங்க.
காலுக்கு அடியில் நான் 5 கோடி ரூபா வச்சு கொண்டு போகிறேன். காருக்குள்ளே எதாவது பார்த்தீங்களா? முன் சீட்டில் பார்த்தீங்களா? முதல்ல இறக்கி விட்டு ஒரு செக் பண்ணிட்டு சும்மா. சரி, அது எல்லாருக்கும் அப்படிதான் பண்றாங்க. என்னன்னா டிக்கில இருக்கான்னு பார்த்துட்டு ஃபோன் நம்பர், அது கடமைக்கேன்ட்டு செய்யக்கூடியவங்களா இருக்கும். ஏன் இது நம்ம லார்ஜர் கான்ஸ்பிரசில கொண்டு போக இது முடியாதுல்ல. ஏன்னா ஸ்ட்ரிக்டான அதிகாரி இல்லை. அதிகாரிங்க செக் பண்ணுங்க. நேற்று ஒரு இடத்துல திருப்பத்தூரில் போட்டு தூங்கின்னு இருக்கிறாங்க. நைட்டில் செக் பண்ண வேண்டியவங்க 4 பேருமே தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு பெண் எஸ்ஐ, இன்னொரு எஸ்ஐ, இன்னொரு எல்லாம். அவன் போய் கேமரா பிடிச்சிட்டு இருக்காப்புல. யார்? நம்ம ரிப்போர்ட்டருங்க. அப்புறமா எழுந்துச்சிட்டு ஆய்வுன்றாங்க. ஏங்க மக்களுடைய வரி பணங்க, ஏங்க மாடாக உழைக்கிறாங்க. இவங்களுக்கு கவர்மெண்ட் சம்பளம், டிஏ, மண்ணாங்கட்டி எல்லாம் கொடுத்து வேலை செய்ய சொன்னால் அதுவும் 8 ஹவர் தான் இருக்கும். சரி, இது தனி நபர்கள் வேலை செய்யலைங்கிறது ஒண்ணு. ஆனா அதிகாரிகளை மாற்றுதல் அப்படிங்கிறது பெரிய இடத்துல இருந்து வரக்கூடிய உத்தரவு இதை தானே தாங்க சார்? சொல்கிறேன். இந்த தனி நபர்கள்லாம் யாருங்க ஆப்ரேட் பண்ணுறது? ம். யார் பண்ணணும்? ஏன் ஒரு சேஷன் வந்தப்போ எல்லாம் மாறுச்சு? தனி நபர் தானே அவரு. அவர் வந்ததுனால தானே தேர்தல் ஆணையம்னு ஒன்று இருக்குன்னு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது. அதுக்கு பிறகு தானே எல்லா விஷயம். தேர்தல் ஆணையத்துக்கு இவ்வளோ பவர் இருக்கா? சரி, எனக்கு இப்படி என்னன்னா அதை இருக்காங்க. மேற்கு வங்கத்துல கரெக்டா பண்றாங்க, இங்க ஏன் பண்ணலன்றது அதுதான் தான் கேள்வி. மில்லியன் டாலர் கேள்வி. சரி சரி, அதிமுக அதிகாரிகள், காவல் அதிகாரிகளே மாற்றலையே, ஐஏஎஸ் ஆ, ஐபிஎஸ்ஸே மாற்றலையே. ஆமா. எனக்கு கூப்பிட்டு சொன்னாங்க, நாளைக்கு மாற்ற போகிறாங்க சார். நானும் ட்வீட் பண்ணி 10 நாள் ஆகுது. என்ன சொல்கிறீங்க இதுக்கு? சரி, இது எடப்பாடி இதை ரைஸ் பண்ணலையே சார். வேற ஏதாவது காரணம் இருக்கும். ரைஸ் பண்ணாமல் இருக்காருன்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? ரைஸ் பண்ண மாதிரி உங்கள்கிட்ட தெரியல. சொல்லுவாரா? செய்தி வரல. தாவேக்கால ரைஸ் எது பண்ணாங்கன்னு செய்தி வந்தது. எதுக்கு வரணும்? ம், தாவேகா எதிர்க்கட்சி. ம், இவங்க டபுள் இன்ஜின் சர்க்காரு. ம். நேராகவே சொல்லலாம் என்னங்க இதுன்னு. இப்போ நம்ம ஒரு கட்சி பிடிக்கும், என்னங்க இந்த மாதிரி இதெல்லாம் இப்படி கம்முன்னு இருக்கீங்களேங்க, அங்கே பாருங்கள் எப்படி வேலை செய்கிறாங்கன்னு சொல்லுவோம். இதை நம்ம வெளியே கூப்பிட்டு சொன்னா என்ன ஆகும்? என்ன சார் கூட இருந்து இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு. நம்ம அதெல்லாம் பார்க்கறதில்ல. எவன் என்னவோ போட்டு பொழக்கிறது. ஏடிஎம்கே இன்னிப்பவும் சொல்கிறேன், தூங்கிட்டு இருக்கிறாங்கன்றேன். சசிகலா அவர்களோட அந்த இம்பாக்ட் வந்து எந்தெந்த தொகுதிகள்ல தென் தெரியும் சார் மாவட்டங்களில் அதிமுக? சில தொகுதிகளில், சங்கரன் கோவில் அதான் தென் மாவட்டங்களில் சில அது தொகுதிகள்லாம் முக்கியமா. வாக்கு பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெல்டாவில் கொஞ்சம் பிரிப்பாங்க. அவர் வைத்தியலிங்கெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்துவார்கள். இவர்களோட பெரிய பாதிப்பை விஜய் ஏற்படுத்தினா, உங்கள் விஜய் உங்கள் விஜய் இவங்க 2000 ஓட்டு பிரிக்கிறாங்க வச்சுக்கோங்க. அவர் 20,000 ஓட்டு திமுக ஓட்டை பிரிச்சா, நான் அப்படி தான் பார்க்குறேன். அதனால் இந்த தேர்தலில் இந்த சின்ன சின்ன இது 2000 5000 தாண்டி 20,000 30,000 கொத்து கொத்தா விஜய் பிரிக்க போகிற வாக்குகள் இருக்குல்ல, அதில் யார் அடி வாங்க போகிறாங்கன்றது தான். கொங்கு மண்டலத்தில் 20,000 30,000 வாங்கி அது ஏடிஎம்கே ஓட்டாக இருந்தா, அதுதான் மில்லியன் டாலர் டிஎம்கே கொஸ்டினா இருக்கு டிஎம்கே இப்ப ஜெயிக்கும். வரைக்கும். ம். ஆனால் என்னுடைய நம்பிக்கை என்னென்னா, பெரும்பாலும் ஆன்டி இன்கம்பன்சி தான் உங்களுக்கு வேலை செய்யும். இன்னொன்று, இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள் வாக்குகள் 13% டிஎம்கே தான் இருக்குது. அதுதான் அவங்களுக்கு. ரெண்டாவது, தேர்தலில் வாக்களிக்கிற ஒரு 13-15% இருப்பாங்க பொதுவாக மனநிலை. அந்த டைம் வாக்களிக்கிறவங்க அவங்க எப்படின்னா, இந்த எலெக்ஷனில் யாருக்கு பார்க்க போடணும், அதில் வந்து போன எலெக்ஷனில் டிஎம்கேக்கு விடியல் தர போகிறாருன்னு சொல்லிட்டு வீட்டு வாசலில் இருந்துன்னு அப்படியே பக்கெட்டை வச்சிங்கன்னா எல்லாத்தையும் போட்டு போயிடுவாங்க. நம்ம எடுத்து எல்லா மளிகை சாமான் பிரிச்சுக்கின்னு நல்லா இருக்கலாம். ஸ்டாலின் வந்து வேறு லெவல், மோர் டேஞ்சரஸ் தென் கலைஞர். என்னன்னு தெரில, அந்த டேஞ்சரஸ் எல்லாம் பார்த்தோம். மின்கட்டண உயர்வு, விலைவாசி உயர்வு, மற்ற விஷயங்கள்லாம். அப்போ அந்த மாதிரிலாம் எல்லாரும் எதிர்பார்த்து ஓட்டு போட்டாங்க. அந்த இருக்குல்ல அந்த குரூப்பு, அது இவரே தேவையில்லை, எடப்பாடி தேவையில்லை. ஒரு நல்ல கவர்னன்ஸ் இருந்தது. ஊழல் என்பது முதலாளித்துவ கட்சிகள் நாளை விஜய் வந்தாலும் பண்ண தான் போகிறாரு. அவர் யோக்கியர் மாதிரி பேசுகிறாரு. டெபாசிட் வாங்குறாங்களா, அங்கேயே ஆரம்பிச்சிடும் ஊழல். 1 கோடி 2 கோடி கொடுத்து ஒருத்தன் சீட்டு வாங்குறான்னா அவன் என்ன பண்ணுவான்? ரெண்டாவது, கொடுத்த ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரும் பணக்காரர்கள்லாம் ரொம்ப சாதாரணமாக கொடுக்குறாங்க. 1 கோடி டெபாசிட் கொடுத்துருக்காங்களா? 1 கோடி 2 கோடி டெபாசிட்டு. அப்போ அந்த மாதிரி வாங்குறதெல்லாம். அப்போ அண்ணாமலை வந்து ஒரு தன்னுடைய கட்சிக்காக உழைக்கிறாரு, அதில் அப்பழுக்கட்டு செயல்படுறாரு, அதெல்லாம் உண்மை. ஆனால் நான் ஒரு தலைவருக்குரிய அந்த பண்பு இருக்குல்ல, அதில் அவர் டைவர்ட் ஆகிட்டார். எல்லாத்துக்கும் மேலே பொது நோக்கம்னு ஒன்று இருக்கும், திமுக வீழ்த்தப்படணும். ஆனால் அண்ணாமலையுடைய செயல்கள் எல்லாம் திமுக வாழ வைக்கிற செயல்கள் தான் இருந்தது. இந்த ஸ்ப்ளிட் பண்ணுறது கேட்டால் அண்ணாமலை வந்து பிரிக்கலை, நீங்கள் திரும்ப திரும்ப போய் சொல்கிறீங்க. அவங்க தான் பிரிஞ்சு போனாங்க. அவங்க பிரிஞ்சு போனதுக்கான ஏற்பாடுகள் செய்ததெல்லாம் யார்? அதான் மேட்ரு. ஏடிஎம்கே மேலே அவருக்கு இருக்கிற தனிப்பட்ட கோபம், அதை யாராவது மறுப்பாங்களா? குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி மேலே உள்ள கோபம், குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரானவர்களோட அவர் இருக்கிற நட்பு, இருந்த நட்பு.
இதை யாராவது அண்ணாமலை ஆதரவாளர்கள் மறுப்பாங்களா? என்னுடைய கேள்வி நியாயமான கேள்வி தானே. ஒருத்தர் ஒரு தலைவர், இப்போ வேற யாரா பேசினா பரவாயில்ல, ஒரு கட்சியுடைய தலைவர் அந்த கூட்டணி கட்சியுடைய உள் விவகாரங்களை பேசக்கூடாது. அண்ணாமலை பேசினாரா இல்லையா? அதுவும் இவரு புத்தி சொல்ற மாதிரிலாம் பண்ணார். இவரு ரொம்ப இவரு ஜூனியர், மோஸ்ட் ஜூனியர். உங்களுக்கு வேணா அவர் பெரிய ஆளா இருக்கலாம். 74ல இருந்து இருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் ஒரு மேட்டரே கிடையாது. இன்னொன்று அந்த கட்சி பெரிய கட்சி. ஆனால் இவர் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரிலாம் பேசியிருந்தார். எல்லாத்துக்கும் மேலே இவர் அவர்களுக்கு புத்திலாம் சொன்னார். ஓபிஎஸ் சேர்த்துக்குங்க, அதை பண்ணுங்க. அது அவங்க கட்சி விவகாரங்க. அவங்க ஓபிஎஸ்ல எவ்வளோ பிரச்சனை, அந்த ஓபிஎஸ்ஸை திணிச்சதே பிஜேபி மேலே இருந்து. இவர்கள் 4 வருஷம் ஆட்சிக்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனாங்க. திணிச்சதுடைய ஒர்க்கு என்னென்ன உள்ளக ஓபிஎஸ் பண்ணான்னு ஊருக்கே தெரியும். ஓபிஎஸ்ஸை முதல்வர் பதவியிலேருந்து சசிகலா தூக்குனதுக்கு காரணமே அவர் பிஜேபிக்கு ஒர்க் பண்ணுறான்றதுக்காக தான். அந்த ஓபிஎஸ்ஸை கொண்டு வந்து சேர்த்துங்கன்னா அவர் என்ன இதுவா? அவர் உங்ககிட்ட அரசியல் கற்றுக்கணுன்ற நிலைமையில எடப்பாடி இருக்கார். அதனால் இது உங்களுடைய ஆதரவாளரப்போ நீங்கள் கண்ணை மூட்டு எல்லாத்தையும் ஏற்றுக்குவீங்க, ராஜதந்திரன்னுவீங்க. பொதுவாக அரசியலை பார்க்குறவங்க எல்லாருமே இன்றைக்கி இல்லை, 10 வருஷம் கழிச்சு ஒருத்தன் புத்தகம் எழுதணும்னா அதில் இதெல்லாம் பதிவு பண்ணுவான், என்னென்ன பண்ணீங்கன்னு. அண்ணாமலையுடைய இன்னொரு பாட்டு நான் பேச விரும்பலை. அது அவர்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அதனால் அதை விட்டுருவோம். தலைவர்களை தனிப்பட்ட முறையில் பேசுறது ஒரு தலைவருக்கு அழகு இல்லை. அண்ணாமலை ரவி கூடயும் அரசியல் பண்ணார். இதெல்லாம் அந்த தோழர்களுக்கு, அவங்களுடைய அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களுக்கு தெரியுமா? எவ்வளோ ரிப்போர்ட்டிங் இது போச்சுன்னு தெரியுமா? ரெண்டாவது, எடப்பாடி பழனிசாமி, ஜெயலலிதா, அண்ணா அவர்களை பற்றி அண்ணாமலையுடைய பதிவு பார்த்துருக்கீங்களா? சார் ரிப்போர்ட் என்ன ரிப்போர்ட் போச்சு சார்? எவ்வளோ ரிப்போர்ட் போச்சுன்னு அவர் தெரியுமா? கட்சியில் என்னென்ன பண்ணுறாரு, ஓவராலாக ஒரு பார்ட்டி லீடராக இல்லாமல், அண்ணாமலை அனைவரையும் அரவணைச்சு போகாமல் இவர் என்னென்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி ரிப்போர்ட்டுகள், டே டு டே ஆக்டிவிட்டீஸ், ப்ளஸ்ஸு பல விஷயங்களில் அவர் எங்கே பேக் அடிக்கிறாருன்றது முதற்கொண்டு, ஐபி ரிப்போர்ட் முதற்கொண்டு டெய்லி அவருக்கு வரும். பல விஷயங்களை அவர் அமுச்சு விட்டார். இது எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். அதனால் பிஜேபி இங்கே ஜெயிக்கணும், இங்கே இது பண்ணணும்னா இவர் வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணுறாரு, வார் ரூம் வச்சு பண்ணுறான்றப்போ வார் ரூமை அவர்கிட்ட இந்த வார் ரூமை பிடுங்கி வார் ரூமை கலைச்சிட்டாங்க. அந்த வார் ரூமு எல்லா ஸ்டேட்லேயுமே பிஜேபியுடைய வார் ரூமு வராகின்னு ஒன்று செயல்படும். இங்கேயும் அது கையில் எடுத்துக்கிட்டாங்க, அவங்க கையில் எடுத்துட்டாங்க. அதோடைய விளைவு என்னென்னா, நம்மளால் டெய்லி ஒரு கோயிலுக்கு போயின்னு ஒரு மடாதிபதியை பார்த்து கும்பிட்டுக்கிட்டு, அதெல்லாம் லாஸ்ட் தான். அண்ணாமலை அதில் சக்ஸஸ் பண்ணார். அண்ணாமலையோட வார் ரூமு நீ முதல்ல அவர் வராகி கிட்ட சேர்க்கல, அவர் தனக்குன்னு வார் ரூம் வச்சார், வச்சு அடி நிமித்துனார். நம்மளே பார்ப்போம் இந்த விஷயத்தில். அண்ணாமலையும் அன்புமணி ராமதாஸும் தான் சில விஷயங்களை வெளியே கொண்டு வந்திருப்பாங்க, பாராட்டுறோம்ல, சந்தோஷமாக இருக்கும். ஆனால் கூட்டணி மறுபடியும் வந்தால் பிறகு அந்த வார் ரூமு டிஎம்கே எதுவும் கேட்கும், இந்த வேலையும் செய்யும். அப்போ என்னாச்சு, ரிப்போர்ட் போயின்னு இருக்குது, கூப்பிட்டு இது பண்ணிட்டாங்க. கேசவ விநாயகன் ஏன் மாற்றப்பட்டார், எல்லாத்திலையுமே உட்காந்து விலைக்கு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அண்ணாமலையை சுத்தமாக ஒவ்வொரு விஷயம் வான் பண்ணுறாங்க, சொல்கிறாங்க, கேட்கல. கடைசியாக பிரதமர் வந்த பொழுது கண்டித்ததாக தகவல். அதுக்கு பிறகு நான் வந்து அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன். நீங்கள் பாருங்கள், இவ்வளோ பண்ணுற ஆளை தான் கட்சிக்காரனே கொஞ்சம் இதுவாக பண்ணுற ஆளையே காலி பண்ணுற ஆள் முதலாளித்து கட்சியில் சகஜம் தானே. அப்படி இருக்கும்போது அண்ணாமலைக்கு சீட்டு கொடுக்கணுன்னு என்ன அவருக்கு இது? 96 to 2001 படுதோல்வி அதிமுக. 4 பேர் என்னமோ தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ சட்டசபையில் எஜமானனை மிஞ்சி எஜமான விசுவாசம்னுவாங்கல்ல, சுப்பராயன்னு இப்போ எம்பியாக இருக்கார் சட்டமன்றத்தில். அவர் அப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அதிமுக இது திமுககாரன் கூட அப்படி பேச மாட்டான். இந்த இப்போ பார்த்தீங்கல்ல, அடிமைகளுக்கு வாழ்வு இல்லைன்னு சொன்னான்ல, ஆளுநர் ஷாவனாஸ்லாம் படிச்சா தான் எஜமான மிஞ்சி அவங்க தான் பேசினா இவரு ஏறி அடிக்கிறது. 2001 கூட்டணி வராங்க எல்லாரும், மறுபடியும் காலம் மாறுதில்ல. ஜெயலலிதா சொன்னது சுப்பராயன் சீட்டு கிடையாது. சரி சார், நோட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள், எதிர்கட்சியாக இருங்க, அவங்க சூழ்நிலை எல்லாம் கரெக்டு. ஆனால் எஜமான விசுவாசத்தை காட்டணுன்ற பேரில் அவ்வளோ பண்ணீங்கன்னா அதை தலைவர்கள் பார்ப்பாங்க. அதனால்
அதனால தான் சொன்னேன். சரி, இதுக்கும் விசிகேக்கும் லிங்க் பண்ணதோட காரணம் சொல்லுங்க. விசிகே வந்து நீங்கள் திமுக காரங்களே வெக்கப்படுற அளவுக்கு ஆளூர் ஷாநவாஸ், அந்த இவர் வன்னியரசு, இது சிபிஎம்மில் கனகராஜ், அருணன், இந்த மாதிரி ஆட்கள் தலைவர்களில் வந்து பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ணன், இவங்களாம் சிபிஎம்மை அந்த திமுக காரங்களே வெக்கப்படுவாங்க. துரைமுருகன் சொல்லுவாராங்க, அதோட நம்ம தலைமை கழக பேச்சாளர் வந்துட்டாருன்னு. யார? ஆளூர் ஷானவாஸ். பாலகிருஷ்ணன். எந்த மார்க்சிஸ்டுகளுக்கும் வாங்காத பேர். அப்போது ஆளூர் ஷாநவாஸ்லாம் கட்சி வேலை பார்க்கல, இந்த ஊடகத்தில் தன்னை பிரபலப்படுத்திக்கிறதும் திமுக ஆதரவாக பேசுறதும் இது. பாலாஜி அண்ட் பாபு அவங்களுக்கும் சீட்டு செயல்பாடு. இன்னொன்று இவர்கள் எல்லோருமே ஒரு டைஅப்னு அவர் திரும்ப கணக்கெடுக்கிறார். அவர் ஆதவ அர்ஜுனா வந்து வெளியே போனார்ல, அந்த பீரியடே திருமாவுக்கு வந்து ஒரு சிக்கலான பீரியடு. அன்னைக்கு அவர் கணக்கெடுக்கும் பொழுதே அவருக்கு தெரியுது நம்ம கையில் கட்சி இல்லை அப்படின்னு, விட்டால் காலி பண்ணுறாங்கல்ல. அவளு பொறுத்துக்கிட்டார். சரி ஈரடி பின்னால் போங்கப்பா, நீ கிளம்பு தம்பின்ட்டு அனுப்பிச்சி விட்டார். அதுக்கு பிறகு இவர் கட்சியை அப்படியே தான் கொண்டு போகிறார், அவருடைய சங்கடங்கள் எல்லாம். இப்போ தேர்தல் வரும்பொழுது வச்சு செஞ்சு விட்டார். 3 பேருக்கு சீட்டு இல்லை. இதுதான் உண்மை. சார், அப்புறம் அவர் வந்து மாநில அரசியல்ல இதுக்கப்புறமா கான்சென்ட்ரேட் பண்ண போறதாவும், அவரும் ஒரு தொகுதியில் நிற்க போறாரு இல்லைங்களா? அது மாற்றத்துக்கு என்ன காரணம்? தலைவர்கள் பண்ணுற கூத்துலாம் இருக்க, மக்களையும் கேள்வி குத்தாக்குறாங்க, வரி பணத்தையும் கேள்வி குத்தாக்குறாங்க எல்லாமே. அதுக்கு எதுக்கு எம்பி நின்னீங்க? எம்பி யார் நிற்க வேண்டியது தானே. இதற்கான அவசியமா அவர் என்ன நினைக்கிறாரு? என்ன அவசியம்னு எனக்கு தெரியல. எனக்கு 26 எலெக்ஷனுக்கு அப்புறம் பல மாற்றங்கள் வரும். சொல்லியிருப்பாரு, எதிர்கட்சியா போய் உட்கார்ற மாதிரி இருக்கும், எனக்கு துணையா வந்துருங்கன்னு. பல மாற்றங்கள் வரும், அதனால நான் மாநில அரசியல்ல இருக்க விரும்புறேன் அப்படின்றாரு. அவங்கள அமைச்சராகிடுவாங்களா? தொங்கு சட்டசபை வரப்போதா? 90 தொகுதி திமுக வந்துட்டு திருமாவளவன் எல்லாம் ஜெயிச்சுட்டு கூட்டணி மந்திரி வரப்போதா? ஒருவேளை அவர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கலாம். தொகுதி சட்டசபை வரும், கூட்டணின்னு வரும் பொழுது நம்ம வந்து ஒரு தீர்மானகரமான சக்தியாக இருந்து சொல்ல முடியாது. இப்போ ஆதவ அர்ஜுனன் சொன்ன மாதிரி துணை முதல்வர் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான்னு தெரில. அது காலகட்டம்லாம் இருக்குது, அந்த காலகட்டத்தெல்லாம் விட்டுட்டாங்க. அதனால் அது இது இருக்காது. தப்பு கணக்கு போடுறாரு. காட்டுமன்னார் கோயிலே தோக்கக்கூட வாய்ப்பு கூட கிடைக்கும். காட்டுமன்னார் கோயில் தான் நிற்கிறாரு. காட்டுமன்னார் கோயில் அங்கேயே தோக்கக்கூடிய வாய்ப்பு கூட கிடைக்கும். ஏன்னா லாஸ்ட் 2-3 எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா காட்டுமன்னார் கோயிலில் நீங்கள் அவர் பெரிய அளவுலாம் வாக்கு வித்தியாசம்லாம் கிடையாது. 2011 முருகுமாறன் கிட்டத்தட்ட 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. 32,000 வாக்கு வித்தியாசம். ரவிக்குமார் தோக்கடிச்சிருக்காரு. அதே மாதிரி 2016 அதே முருகுமாறன் திருமாவளவன் தோற்று போயிருக்காரு. முருகுமாறன் சொற்ப வாக்கில் தான் ஜெயிச்சிருக்காரு, திருமாவளவன் தோத்துட்டார். கிட்ட 2 பேருமே 48,000 சில்லற 100 சில்லற வாக்கில் தான் திருமாவளவன் தோற்று போனார். அதே மாதிரி 2021 திருமாவளவன் வந்து சாரி இவர் சிந்தனை செல்வன் 4,000 சில்லற வாக்கு வித்தியாசம் தான் 4,000 சில்லற 86 75 11,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. அதை கணக்கு பண்ணி இவர் திருமாவளவன் சிந்தனை செல்வன் அமைச்சு இவர் நிற்கிறார். ஒருவேளை திருமாவளவன் நிற்கிறாருன்றதுக்காக இன்னொன்று காட்டுமன்னார் கோயிலில் ஒரு சிறப்பு என்னென்னா 2019 எம்பி தேர்தலில் 3,000 வாக்கு வித்தியாசத்தில் தான் இவர் ஜெயிச்சார் திருமாவளவன். ஞாபகம் இருக்கா? எம்பி தேர்தலில் அது எல்லா தொகுதியும் கைவிட்டுச்சு. இவரை 27,000 ஓட்டுகள் மைனஸில் போயிட்டார். காட்டுமன்னார் கோயில் தான் காப்பாற்றி விட்டுச்சு. 30,000 வாக்குகள் அந்த கூடுதலாக இருந்ததுனால அந்த 27,000 போக 3,000 வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சார். அரியலூர்லாம் போயிடுச்சு, தோத்துட்டாங்க. அதனால் அவர் வந்து அதை கணக்கு வச்சு காட்டுமன்னார் கோயில் நிற்கிறாருன்னு நினைக்கிறேன். இந்த தடவை முருகமாறனும் இல்லை, பாமகட்ட போயிடுச்சு அந்த தொகுதி. அங்கே ஒரு தனி வேட்பாளர்னால கொஞ்சம் போட்டி குறையும். ஆனால் அலை எப்படி இருக்குன்னு தெரியாதுங்க. வட மாவட்டம், விஜய் ரசிகர்கள், தலித் ஓட்டுகள், இந்த மாதிரி பல ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. அதனால் பார்ப்போம். பல தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி.